இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமூக சீர்திருத்தம் என்ற பெயரிலும், புரட்சி என்ற பெயரிலும், மறுமலர்ச்சி என்ற பெயரிலும், புடலங்காய் என்ற பெயரிலும் சமுதாயத்தை சீரழிவுக்கு கொண்டு போகின்ற சாக்கடைத்தனமான செயலுக்கு இன்றைக்கு எவ்வளவோ பெயரை வைத்திருக்கிறார்கள். காட்டு மிராண்டிகளை போல வாழ்வதற்கு திருமணம் கடந்த உறவு என்று ஒரு பெயரை சூட்டி அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். இதையெல்லாம் இன்றைக்கு பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். காரணம், நடிகர் சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ் திருமண பந்தத்தில் எனக்கு விருப்பமில்லை, தேவைப்பட்டால் யாராவது ஒருவருடன் குடும்பம் நடத்தி அல்ல, கூடி பிள்ளை பெற்றுக் கொள்வேன், இந்த சீர்திருத்தத்தை நான் விரும்புகிறேன் என்று அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசியதோடு அது முடிந்ததா? அவருடைய தந்தை சத்யராஜ், அவருக்கு பெயர் வேறு புரட்சி தமிழன், புரட்டு தமிழன் அல்லது குருட்டு தமிழன் என்று அந்த நடிகருக்கு பெயர் வைத்திருக்கலாம். ஆனால் புரட்சி தமிழன் என்று பெயரை வைத்துக் கொண்டு அவருடைய மகள் சொன்ன அந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, அந்த திருமணம் கடந்த உறவு, யாரோடு வேண்டுமானாலும் வாழ்க்கை நடத்தலாம், கூடி பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னதை இந்த சத்யராஜும் வரவேற்று பேசியிருக்கிறார். அதற்கு அவர் சொன்ன காரணம், நாங்கள் பெரியாரியவாதிகள், எங்களுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை. சரி, ஜாதியும் மதமும் இல்லாமல் போகட்டும், ஜாதியையும் மதத்தையும் எதிர்த்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரோடும் சம உரிமை அல்லது சோசலிசத்தோடு பழக விரும்புகிறோம் என்று சொல்லட்டும், அது அவளுடைய விருப்பம். ஆனால் இந்த திருமணம் கடந்த உறவை புரட்சி என்று பேசி அவருடைய மகள் சொன்ன அந்த கூற்றை சத்யராஜும் ஆதரித்து, என்னுடைய மகள் கூற்றிலே எனக்கு உடன்பாடு உண்டு, அதை நான் எதிர்க்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். இவர்களெல்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மனிதன் குகையிலே வாழ்ந்தானே, காட்டிலே வாழ்ந்தானே, கட்டுப்பாடற்று வாழ்ந்தானே, சமூக ஒழுக்கமில்லாமல் வாழ்ந்தானே, அந்த காலத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கைகளிலே கம்ப்யூட்டர், ஆனால் குகைகளிலே மனித மனங்கள் இருக்கிறது. சத்யராஜ் போன்றவர்கள் எல்லாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாகரீகம் முன்னேறி இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்திற்கு சென்று விட்டோம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிலிருந்து வாஷிங்டனுக்கு 2 மணி நேரத்தில் விமான பயணம் இன்னும் சில ஆண்டுகளில் வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் இந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல லட்சம் ஆண்டுகள் மனிதன் நாடோடியாக வாழ்ந்தான். ஒரு இடத்தில் நிலை கொள்ளாமல் ஓடிக்கொண்டே இருந்தான். இயற்கையை பார்த்து பயந்தான். இடி மின்னலை பார்த்து நடுங்கினான். விலங்குகளோடு சண்டையிட முடியாமல் பயந்து ஓடிக்கொண்டே இருந்தான். பயந்து ஓடிய மனிதன் ஒரு கட்டத்தில் குனிந்து கல்லை எடுத்தான். அந்த கல்லின் மூலம் விலங்குகளை தாக்க ஆரம்பித்தான். விலங்குகள் பயந்து ஓட ஆரம்பித்தது. அன்றைக்கு மனிதனுக்கு 6வது அறிவான பகுத்தறிவு வேலை செய்ய ஆரம்பித்தது. அந்த பகுத்தறிவை வைத்து நாடோடியாக ஓடிக்கொண்டிருந்த மனிதன் ஒரு இடத்தில் நிலை கொண்டு வாழ முற்பட்டான். எந்த ஆணும் எந்த பெண்ணோடும் உடல் உறவு கொண்டார்கள், இன்பத்தை துய்த்தார்கள், காமத்தோடு பிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் பிறந்த பிள்ளைக்கு அப்பன் பெயர் தெரியவில்லை, அம்மா மட்டும்தான் தெரியும். இந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கை கசந்து போனது. பெண்கள் மட்டுமே அன்றைக்கு அத்தனை துன்பத்திற்கும் ஆளானார்கள். அந்த பெண்ணோடு உறவு கொண்டவன் அதோடு கிளம்பி போய்விட்டான். அடுத்து வேறொருவன் வருவான், மீண்டும் அந்த பெண்ணோடு உறவு கொள்வான். அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு மட்டுமே வந்தது. ஆகவேதான் இந்த தமிழ் சமுதாயம் மட்டுமல்ல, உலக சமுதாயமே என்ன செய்தது? ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு ஒழுக்கத்தை போதித்தார்கள். திருமண பந்தத்தை கொண்டு வந்தார்கள். இந்த திருமண பந்தம் இல்லாமல் ஆணும் பெண்ணும் வைத்து கொண்ட உடல் உறவுகளின் மூலம் பல நோய்கள் வந்தது. உதாரணம், இப்பொழுதே கூட எய்ட்ஸ் என்கின்ற கொடிய நோய், ஆட்கொல்லி நோயை பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திருக்கிறோம். அந்த ஆட்கொல்லி நோய் உலகத்தை உலுக்கியது. இதற்கு காரணம் என்ன? இந்த திருமணம் கடந்த ஒழுக்கக்கேடான உடல் உறவுகள். இப்படிப்பட்ட நிலைமை அன்றைக்கு காட்டு மிராண்டிகள் காலத்திலும் இருந்தது. ஆகவேதான் திருமண பந்தத்தில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி
என்று வாழ ஆரம்பித்தார்கள். பெண்ணோடு ஆணுக்கும் குடும்ப பொறுப்பு வந்தது. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது அந்த பெண்ணோடு கூடி இன்பத்தை துய்ப்பது மட்டுமல்ல, அந்த பெண்ணோடு கூடி வாழ்ந்து ஒரு குடும்பத்தை வழிநடத்தி அதன் மூலம் சமுதாயத்தை வழிநடத்தி அதன் மூலம் ஒரு நல்ல தேசத்தை கட்டமைத்து அதன் மூலம் அனைத்து மக்களும் நன்றாக அனைத்து வசதிகளும் பெற்று வாழ வேண்டும். கட்டுப்பாடு இல்லாமல் மனிதன் காட்டு மிராண்டி காலத்தை போல ஓடிக்கொண்டே இருக்க கூடாது என்று நினைத்தார்கள். ஆகவே கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை, ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை என்று போதித்தார்கள் ஆதியிலே மனிதர்கள். அப்படி போதித்துத்தான் இந்த குடும்ப உறவுக்குள் வந்தார்கள். இந்த குடும்ப உறவு பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பாதுகாப்பானது. ஏனென்றால் அந்த பெண் அந்த ஆணை சார்ந்து வாழ வேண்டும், அந்த ஆண் அந்த பெண்ணை சார்ந்து வாழ வேண்டும். இதில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதுதான் குடும்ப நடைமுறை. பெண்ணை அடிமையாக வைத்திருப்பதோ அல்லது ஆணை அடிமையாக வைத்திருப்பதோ குடும்ப வாழ்க்கையின் நோக்கமல்ல. இருவரும் இணைந்து ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று அதனால்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார். இன்றைக்கு தந்தை பெரியாருடைய கொள்கை புரட்சிகரமான சித்தாந்தம் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வது, திருமணம் கடந்த உறவு வைத்துக் கொள்வது, தேவைப்பட்டால் பிள்ளை பெற்றுக் கொள்வது, இன்னும் கொஞ்சம் வேகமாக போனால் அந்த பிள்ளையை குப்பை தொட்டியில் போடுவது, அந்த பிள்ளையை இந்த நாடு வளர்த்த வேண்டும். என்ன ஒரு மோசமான சித்தாந்தம்! அப்படித்தான் இன்றைக்கு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை இன்றைக்கு சத்யராஜுடைய மகளும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். வாழ்ந்து கொண்டு போகட்டும். நமக்கு அதிலே என்ன பிரச்சனை இருக்கிறது? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை மக்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஒழுக்கக்கேடான இந்த பெண்கள், சத்யராஜுடைய மகள் நடிகர் சத்யராஜ் போன்றவர்கள் ஒழுக்க கேட்டை மக்களுக்கு போதிப்பார்கள். திருமணம் கடந்து வாழலாம், திருமணம் கடந்து எந்த பெண்ணும் யாரோடும் உறவு வைத்துக் கொள்ளலாம், இந்த லிவிங் டுகெதர், இதை ஒரு நாகரீகம் என்று மக்கள் மத்தியிலே போதிக்கலாம். அவர்கள் போதிப்பதை கேட்பதற்கு சில ஊடகங்கள் அவர்களுடைய இந்த அபத்தமான, இந்த மோசமான, அயோக்கியத்தனமான, காட்டு மிராண்டித்தனமான கருத்தை வெளியிடுவார்கள். முதலில் அந்த ஊடகத்தை சார்ந்தவர்களைத்தான் காலில் இருப்பதை கலட்டி அடிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த அளவிற்கு தமிழ்நாடு மோசமாக போகிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஒழுக்கக்கேடான ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் இந்த சத்யராஜ் போன்ற நடிகர்கள், அவருடைய பிள்ளை இந்த திவ்யா சத்யராஜ் போன்றவர்கள், இன்னும் சில நடிகர் நடிகைகள், இந்த திரை உலகங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இவற்றையெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த ஊடகங்கள் தான் இன்றைக்கு இந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தியதில் மிகப்பெரிய குற்றவாளிகள் என்பது இன்றைக்கு நமக்கே நன்றாக தெரிகிறது. தந்தை பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவர் இந்த சமூகத்திற்கு போதித்த எத்தனையோ நல்ல கருத்துக்கள் இருக்கிறது. சமூக நீதி இருக்கிறது. ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். ஜாதியை ஏற்ற தாழ்வுகளை ஒழித்தால் ஜாதி தானாக ஒழிந்துவிடும். ஆகவே ஜாதியை ஏற்ற தாழ்வுகளை ஒழிப்பதற்கு இவர்கள் பாடுபடாமல் அதற்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்தார்கள். அதுதான் இந்த திருமணம் கடந்த உறவு. யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கூட்டிக் கொண்டு ஓடலாம், எங்கு வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம், அந்த பிள்ளையை பற்றி கவலை இல்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் பிரிந்து கொள்ளலாம், எங்கே வேண்டுமானாலும் ஓடலாம், ஒளியலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று காட்டு மிராண்டித்தனமான காலத்திற்கு இவர்களை கொண்டு செல்வதையும் பெரியாரியம் என்று பேசுகின்ற சத்யராஜ் போன்றவர்களை இந்த நாடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை முறைப்படி கொடுத்தால் இந்த தமிழ் இனம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு சீரழியாமல் பாதுகாக்கப்படும். அல்லது இந்த நடிகர்களை, இந்த நடிகைகளை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருந்தால் எதிர்கால தமிழ் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சீரழிவை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அன்றைக்கு இந்த தமிழ் சமுதாயத்தை பார்த்து உலகமே காரி துப்பும். இந்த தமிழ் இனத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பார்த்து உலக நாடுகள் பெருமைப்படுகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை இறுதி வரை வாழ்கின்ற இந்த தமிழ் பண்பாடு உலகத்தின் ஆச்சரியத்தின் வியப்பின் குறியீடாக இருந்ததை மாற்றி உலகத்தின் அசிங்கமான கலாச்சாரம் என்று தமிழர்களை பார்த்து உலகம் எள்ளி நகையாட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த சத்யராஜ், அவருடைய மகள் திவ்யா போன்றவர்களை இந்த மக்கள் உதாசீனப்படுத்தாமல் இந்த சமூகம் முன்னேறாது.
இந்த சமூகம் ஒரு நாகரிகமான சமூகமாக மீண்டும் வளராது வாழாது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.